ஹலோ guys, this is சிவகுமார். நீங்கள் டாபிக் வந்து கிட்கப் ஓகேவா? கிட்கப்னா என்னது ஓகேவா? இப்போ கிட்டில் வந்து லோக்கல் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, லோக்கல் ரன் பண்ணிக்கலாம் உங்கள் கம்ப்யூட்டர் ரன் பண்ணால். ஆனால் கிட்டப்போ உங்கள் கம்ப்யூட்டர் ரன் பண்ண முடியாது, உங்கள் கம்ப்யூட்டர் ஏற்ற முடியாது. உங்கள் கிட்டப்போ வந்து ஆன்லைனில் கிட்டப் சர்வர் இருக்கும் ஓகேவா? அந்த கோடை வந்து அங்கே அனுப்பிட்டு அங்கே ஸ்டோர் பண்ணுவோம். அங்கே வந்து மல்டிபிள் கொலாபரேட் நடக்கும், டுக்கதாக ஒர்க் பண்ணலாம், அந்த கோடை ரிவ்யூ பண்ணலாம், டுக்கதாக ரிவ்யூ பண்ணலாம். அடுத்து சப்போஸ் ஃபுல் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஃபுல் ரிக்வெஸ்ட் நான் வருது, நீங்கள் வந்து சப்போஸ் ஓப்பன் சோர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க, ஓப்பன் சோர்ஸில் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க ஓகேவா? நீங்கள் கோடை வந்து ஃபோர்க் பண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த சேஞ்சு அப்டேட் பண்ணீங்க. ஒரு சேஞ்ச் வந்து ஓப்பன் சோர்ஸில் அப்டேட் பண்ணி நீங்கள் வந்து பிஆர் தரணும். பிஆர் மீன்ஸ் ஃபுல் ரிக்வெஸ்ட். ஓகே, பிஆர் வந்து மெயின் வந்து ஆசஸ் வச்சுருப்பாங்க, அந்த கிரியேட் பண்ண ஆசஸ் வச்சுருப்பாங்க. அந்த அவங்களுக்கு நம்ம வந்து ஃபுல் ரிக்வெஸ்ட் கொடுப்போம். அவங்க அந்த கோடை ரிவ்யூ பண்ணி அனலைஸ் பண்ணி வந்து அந்த கோடு கரெக்டாக இருக்கா அந்த செக் பண்ணி தான் அந்த இப்போ ஃபுல் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஃபுல் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ரெப்போவோட கான்ட்ரிபியூட்டராக மாறிடுவீங்க. கான்ட்ரிபியூட்டர் மேக்ஸிமம் வந்து இன்டர்வியூஸு அந்த ரெசியூம் வந்து நமக்கு வந்து அட்வான்டேஜ் பாயிண்ட்டாக இருக்கும். இதுமாரி அடுத்து வந்து ரிவ்யூஸ் அந்த கமெண்ட்ஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ரிவ்யூஸில் அடுத்து ஃபுல் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் வந்து நீ இஷ்யூ கிரியேட் பண்ணலாம். இஷ்யூ மீன்ஸ் இந்த இஷ்யூ கிரியேட் பண்ணுங்கள், அந்தமாரி குட் ஃபர்ஸ்ட் இஷ்யூ. அடுத்து ரொம்ப இஷ்யூ டேக்லாம் இருக்குது, இது ரொம்ப யூஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து ப்ரைவேட் ரெப்போ வச்சுக்கலாம், அந்த பப்ளிக் ரெப்போ. அதுமாரி பப்ளிக் ரெப்போனால் யாரும் ஸோ வந்து பார்த்துக்கலாம். வந்து ப்ரைவேட் ரெப்போலாம் நம்ம வந்து அந்த ரெப்போ வந்து யாருக்கு காமிக்க வேண்டாம், நமக்கு ப்ரைவேட்டாக வச்சுப்போம். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வச்சு பண்ணிகிட்டு இருப்போம், அது யாருக்கு தெரியக்கூடாது, நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். அதேமாரி தான் அந்த ஒரு அந்த ரெப்போ வந்து நம்ம ப்ரைவேட்டில் போட்டிருப்போம் ஓகேவா? இதை அடுத்துக்கு தான் கிட்டப் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கொலாபரேட்டிவ் அண்ட் டுக்கெதராக ஒர்க் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து பேக்கப் எந்த டைமில் எந்த கோடு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அதை பார்க்கலாம். அடுத்து கோடு வந்து ஈஸியாக நம்ம பேக்கப் எடுத்துக்கலாம் ஓகேவா? இதெல்லாம் நம்ம இருக்க இதுக்கு இதோட. அடுத்து வந்து கிட் கமிட்டி ஐடி இருக்கும், ஒரு கமிட்டி ஐடி இருக்கும். அந்த ஐடி வச்சு கூட நம்ம வந்து ஈஸியாக பேக்கப் எடுத்துக்கலாம். இது ஒரு 6 டிஜிட் 7 டிஜிட் நினைக்கிறேன். அந்த சிக்கிட்டில் தான் நம்ம ஒரு யூனிக்காக எல்லா கமிட்டிக்கும் ஒரு கோடு உருவாகும். அடுத்து வந்து இப்போ வந்து மேக்ஸிமம் தான் யூஸ் பண்ணுறாங்க, கிட்டப் யூஸ் பண்ணுறாங்க கிட் லோக்கலி. அந்த கிட்டப் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கேமரா ஃபோன் அடிக்க கேமரா அடிக்கலாம், கேமரா பண்ணிங்க அது வந்து கிட்ட வச்சுக்கோவா லோக்கலாக இருக்குது. அடுத்து கூகுள் ஃபோட்டோஸ் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம், நீங்கள் தான் ஆக்சஸ் பண்ணலாம் ஓகேவா? அடுத்தது அதான் கூகுள் ஃபோட்டோஸ் இதுமாதிரி கிட்டப் வச்சு ஓகேவா? இதை மேக்ஸிமம் இதுக்கு தான் நம்ம வந்து கிட்டப் யூஸ் பண்ணுறோம். கிட்டப் டெவலப்பர் வந்து மேக்ஸிமம் கிட்டப் டெவலப்னாலே இல்லை, கிட்டப்னா டெவலப்பர் இல்லை, டெவலப்பர் இல்லைனா கிட்டப் இல்லை ஓகேவா? நன்றி, வணக்கம்.